அன்பின் வணக்கம். விஜய் விலாகில் இது வாசிப்பின் வாசல். இன்றைக்கி என் கையில் அம்பை சிறுகதைகள் 1972 2000 இந்த வருடங்களுக்குள்ளே அவங்க எழுதின சிறுகதைகளுடைய பதிப்பு காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் இருந்து நான் உங்களுக்காக ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற ஒரு கதையை வாசிக்க போகிறேன். ஒரு கட்டுக்கதை. பன்றி என்னுடன் சம்பாஷிக்க வந்தபோது மாலை 6:30 மணி இருக்கும். ஒரு 15-20 குட்டிகளாவது இருக்கும். தொளதொளத்து தொங்கிய அதன் வயிற்றில் சாக்கடையில் புரண்டு விட்டு வந்திருந்தது. மேல் உடம்பு கண்ணங்கரேல் என்று சாக்கடை தண்ணீரில் பளபளத்தது. கீழே வயிறு சதையின் நிறத்தில் கட்டி கட்டியாய் தொங்கியது. இதோ பார், எனக்கு பேச வேண்டும் என்றது. என்னை எப்படி தேர்ந்தெடுத்தாய் என்றேன். உன் புத்திசாலித்தனமான தீட்சண்யமான கண்களை கண்டு உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றெல்லாம் சொல்வேன் என்று எதிர்பார்க்காதே. பார்க்க போனால் அப்படி ஓர் ஒளியும் எனக்கு தெரியவில்லை. பார், நான் ஒரு பன்றி, எனக்கு பேச வாய்ப்பு கொடு, பொழுது போகாமல் திண்டாடும் பன்றி நான் என்றது. அப்படி புகழ்ச்சியில் மயங்கும் நபர் இல்லை நான். இருந்தாலும் இது கொஞ்சம் அத்துமீறி ஆணவமாய்ப்பட்டது. இதோ பார், எனக்கு நேரமில்லை என்று சூடாக சொல்வதற்குள் குட்டிகள் தொங்கும் பகுதியை பக்கவாட்டில் தழைய விட்டு அமர்ந்து விட்டது பன்றி. சரி பேசு என்றேன். பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்றது பெருத்த தலையை கீழே சாய்த்தபடி. என் காதில் விழவில்லை. மௌனமாய் பேசுகிறேன் என்றது. ஆணவ பன்றிகளுக்கு அடுத்தபடி என்னால் பொறுக்க முடியாதது வேதாந்த பன்றிகள். அசுவாரஸ்யமாய் தலையை திருப்பி கொண்டேன் எதிர்ப்பக்கம். சும்மா தமாஷ். ஜனங்கள் மிருகங்களின் வாயிலிருந்து ஞானம் சொட்டும் சொற்கள் வரும் என்று நினைக்கிறார்கள். நீதி கதைகளில் ஓட விடுகிறார்கள். சீச்சி, இந்த பழம் புளிக்கும் போன்ற நீதியை உதிர்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். குப்பையில் அலைந்து சோர்ந்து சலித்து போன பன்றி நான். ஞான சம்பந்தமான விஷயங்களில் எனக்கு ஈடுபாடில்லை என்றது. எதை பற்றி தான் பேச விரும்புகிறாய்? உங்கள் கட்டிடத்தின் வாயிற்கதவு பற்றி. மாடியும் கீழுமாய் 6 வீடுகள் கொண்ட கட்டிடம் அது. அடுத்தாற்போல் முள்வெளியில் இரு பக்கமும் அடைக்கப்பட்ட வெற்றுமனை. வெற்றுமனை என்று சொன்னது பேச்சுக்காகத்தான். குடிசை ஜனங்களின் கட்டணம் இல்லாத கழிப்பிடம் அது. பன்றிகளின் வாசஸ்தலம். மத்தியான வேளைகளில் ஜன்னல் அருகே ட்ரியோ ட்ரியோ என்று சத்தம் கூச்சல் கேட்கும். பன்றிகள் ஓடும். சில சமயம் தெரு ஆரம்பத்தில் உள்ள சந்தில் நுழையும் போது கே கே என்று மூச்சு சீரும் கதறல் கேட்கும். நின்றால் போயிட்டே இருங்க, பண்ணி அடிக்கிறாங்க என்று தள்ளி விடுவார்கள். எதுக்கு எதுக்குப்பா அடிக்கிறாங்க? எதுக்கு அடிப்பாங்க? சாப்பிடத்தான், நவந்துக்கிட்டே இருங்க. கட்டிடத்தின் வாயிற்கதவில் ஒரு நாய் நுழையும் சதுர அளவு இடம் இருந்தது. பல முறை துரத்தப்பட்ட பன்றிகள் அதில் நுழைந்து ஓடும். அதை மூடிவிடும் யோசனை இருந்தது. அந்த நுழைவாயில் எனக்கு பிடிக்கிறது. அதில் நான் ஆனந்தமாய் நுழைய முடிகிறது. 4 பக்கமும் முள்வேலி இருக்க நுழைவதற்கு வாகான இடம். பரபரவென்று நான் ஓடும்போது ஸ்வர்க்க கதவு மாதிரி எனக்கு திறந்து வழி விடுகிறது. அதை பற்றி பேச எனக்கு பிடிக்கிறது. ஒரு பன்றிக்கு தேவை நுழையக்கூடிய கதவுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓட்ஹவுஸின் புத்தகங்களின் செல்ல பன்றி பற்றி நினைவு வந்தது. பிரபுவின் கொளுத்த ரோஜா வண்ண பன்றி, போட்டிகளில் பரிசு பெறும் பன்றி, அதை பற்றி சொன்னேன். அமெரிக்க பன்றி பண்ணைகளில் கொழுக்க வைக்கப்பட்டு வலியில்லாமல் இறக்கும் பன்றிகள் பற்றி சொன்னேன். வலியில்லாமல் இறப்பது ஒரு பெரிய சலுகைதான் என்றது. நிறம் பற்றி அவ்வளவு சுவாரஸ்யம் காட்டவில்லை. சாகப்போகிற பன்றி கருப்பானால் என்ன, ரோஜா வண்ணமானால் என்ன என்றது. மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக இறப்பது பற்றி ஒரு ஆட்சேபனையும் காட்டவில்லை. அது பற்றி கேட்டபோது ஆட்சேபனை காட்டக்கூடிய அதிகாரம் உள்ள நிலையில் தான் இல்லை என்று பேச மறுத்துவிட்டது. சிறிது நேரம் மௌனத்தில் கழிந்தது. சாவி பற்றி என்ன நினைக்கிறாய் என்றேன். அது ஒரு பெரிய களி என்றது. நீளமாய் உருண்டையாய் இருப்பது. இரும்பாலோ மரத்தாலோ ஆனது. இரும்பானால் ஆசனத்திலிருந்து வாய் வரை சொருகப்படும் சாவு, மரமானால் அடிச்சாவு. எப்படி அலட்டி கொள்ளாமல் சொல்கிறாய்? அலட்டி கொண்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை. செருகுச்சாவு, அடிச்சாவு, இயந்திரச்சாவு என்று பிரித்து தேர்ந்தெடுக்கும் சலுகை வேண்டும் என்று போராடலாம். பன்றிகளிடம் ஒற்றுமை இல்லை. இயற்கையான சாவு பற்றி சொல்ல மாட்டேன் என்கிறாயே. சாவதில் என்ன இயற்கை இருக்கிறது? வலுக்கட்டாயம்தான். இல்லை இல்லை, மரத்திலிருந்து இலை உதிர்வது மாதிரி மெல்ல இயற்கையோடு கலப்பது. எனக்கு ஒரு உபகாரம் செய். என்ன? தயவு செய்து இதில் கவிதையை கொண்டு வராதே. என் வாழ்க்கை ஏற்கனவே கெட்டு கிடக்கிறது. கவிதையை வேறு என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் சொன்னதில் என்ன கவிதைத்தனம் இருக்கிறது? நீ சாவிலிருந்து ரத்தத்தை பிரிக்கிறாய். ரத்தம் சிந்தாத அழகான
இலையுதிர் சாவு பற்றி சொல்லுகிறாய். ஆனால் இரத்தம் சேர்ந்தது சாவு. வெளியில் கொட்டினாலும் உள்ளே உறைந்து போனாலும் இரத்தமில்லாமல் சாவு இல்லை. நீ சாவை அழகாக்க பார்க்கிறாய். குற்றச்சாட்டு. சாவை பற்றி முதலில் எண்ணியது 12 வயதில். கால்கள் அந்தரத்தில் மிதக்க ஒரு பந்தை எம்பி பிடித்து கொண்டிருந்த போது தலையை மேலே வீசி பந்தை பார்த்த கணத்தில் வலியுடன் கூடிய மின்னலாய் அந்த எண்ணம் தாக்கியது. நாம் சாகிறோம். உள்ளே ஓடி வந்து முட்டியில் முகம் கவித்து பயந்தேன். கை, கால், முகம், உடம்பு எல்லாம் அந்நியமாகப்பட்டது. மாட்டிவிட்ட ஒன்றாய் தோன்றியது. இதனுள்ளே நான் 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 என்று புகுத்து பார்த்தேன். பீதி கவ்வியது. செவிக்குழியிலா, கண்ணினுள்ளா, பல்லிடுக்கிலா, அக்குள் பக்கத்திலா, அக்குள் பள்ளத்திலா, எதில் நான் இருக்கிறேன் என்று தேடினேன். பயத்தில் வியர்த்து போனேன். அதன் பின் சில சலுகைகளை நானே எனக்கு தந்து கொண்டேன். சில வகைகளில் நான் சாக விரும்பவில்லை. விபத்தில் சாக விரும்பவில்லை. உடல் சிதைய திடீர் தாக்குதலில் சாவு, விபத்து சாவு எனக்கு வேண்டாம். வலியுடன் துடித்து சாவு, அதுவும் வேண்டாம். 2ஆம் உலகப் போர் பற்றி படித்த பின் யூதர்களைப் போல் விஷப்புகை கூண்டுகளில் சாக நான் விரும்பவில்லை. அணு ஆயுதத்தால் ஆன ஹிரோஷிமா சாவும் வேண்டாம். வியட்நாமிற்கு பின் நபாம் போன்ற ரசாயன குண்டுகளாலான சாவையும் ஒதுக்கினேன். ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க கண்டங்களை கண்டுகொண்ட பின் பஞ்சச்சாவு, வெள்ளச்சாவு, பூகம்பச்சாவு, சிறையில் சாவு, தூக்கு கயிற்று சாவு, துப்பாக்கி சாவு என்று ஒவ்வொன்றாய் விளக்கிக் கொண்டே வந்தேன். எஞ்சியது அழகு சாவு, வெளியுடன் கலக்கும் கவிதை சாவு. வலி இல்லை, ரணமில்லை, குருதி இல்லை. பன்றியின் கோபம் எனக்கு புரிந்தது. பன்றி எழுந்தது. குட்டிகள் தொங்கிய உடம்பை அசைத்து கொண்டு போய்விட்டது. சில நாட்களுக்கு பின் ஒரு விடிகாலை பொழுதில் ஹ்ரே என்ற அலறல் கேட்டது. 4 பேர் களியுடன் பன்றியை துரத்தினார்கள். அது விரைந்து வாயிற்கதவை நோக்கி ஓடியது. அதன் உடம்பு இன்னமும் பெருத்து விட்டதை அது மறந்து விட்டது. அந்த சதுர இடைவெளியில் சிக்கிக் கொண்டது. நான் ஓடி வரும் முன் ரத்தம் பீரிட்டு பொம்மைகள் மாதிரி பன்றி குட்டிகள் வெளியில் விழுந்தன. அருகில் போனதும் பன்றி என்னை அடையாளம் கண்டு கொண்டது. சிவப்பேறிய கண்களை திறந்து சொல்லியது, தயவு செய்து சாவை பற்றிய ஏதாவது அரிய உண்மையை சொல்லிவிட்டு போவேன் என்று எதிர்பார்க்காதே. ஒன்றுதான் என்னால் சொல்ல முடியும், நாம் சாகிறோம். நீண்ட கழிகள் நெருங்கி வந்தன. கதை முடிந்தது. அன்பின் வணக்கம்.